அருண், பாலா, சிவா, விஸ்வான்னு 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மீட் பண்றதால சிட்டிக்குள்ள இல்லாம எங்கேயாச்சும் தனிமையா போய் ஒரு பேச்சுலர் பார்ட்டி வைக்கலான்னு பிளான் பண்றாங்க. அப்படி ஆன்லைன்ல தேடும்போது பொள்ளாச்சி பக்கத்துல காட்டு எல்லை ஒட்டி ஒரு தனிமையான ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்குது. போட்டோல பாக்குறதுக்கு வீடு ரொம்ப பழசாவும் சுத்தி தென்னந்தோப்புமா பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. வாடகையும் ரொம்ப கம்மிதான். உடனே புக் பண்ணிட்டு கார்ல கிளம்புறாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்குல அந்த இடத்த போய் அடையறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியா அமானுஷ்யமா இருக்கு. சுத்தி ஒரு 2 கிலோமீட்டருக்கு வேற எந்த வீடும் இல்ல. அந்த ஃபார்ம் ஹவுஸ பாத்துக்கிறதுக்கு ஒரு வயசான வாட்ச்மேன் மட்டும் இருக்காரு. அவரு இவங்க கிட்ட சாவிய புடுக்கும்போதே ஒரு விசித்திரமான கண்டிஷன் போடுறாரு. தம்பி, நீங்க வீட்டுக்குள்ள எவ்ளோ நேரம் வேணாலும் முழிச்சிருங்க. ஆனா ராத்திரி 10 மணிக்கு மேல தயவு செஞ்சு யாரும் கொள்ள பக்கம் இருக்கிற அந்த பாழடைஞ்ச கிணத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க 4 பேரும் சரிங்கய்யான்னு சொல்லிட்டு உள்ள போய் செட்டில் ஆகுறாங்க. வாட்ச்மேனும் கேட் கிட்ட இருக்கிற அவரோட சின்ன ரூமுக்கு போயிடுறாரு. டைம் போக போக இவங்களுக்குள்ள ஜாலி அரட்டன்னு பார்ட்டி களை கட்டுது. மணி ஒரு 11 ஆகுது. அந்த வாட்ச்மேன் சொன்ன விஷயத்தை இவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. அப்போ விஸ்வாவுக்கு தம் அடிக்கணும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள அடிச்சா ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கதவை திறந்துட்டு கொள்ள பக்கம் போறான். வெளிய பயங்கரமான இருட்டு. பூச்சிகள் சத்தம் மட்டும்தான் கேக்குது. அவன் தம் பத்த வச்சுட்டு சும்மா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் சொன்ன கிணறு கண்ல படுது. அது ஒரு பழைய வட்ட வடிவ கிணறு. மேல இரும்பு கிரில் போட்டு மூடி வச்சிருக்காங்க. விஸ்வாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த கிணத்துக்கிட்ட போய் எட்டி பாக்குறான். உள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டா இருக்கு. சரி, உள்ள போலான்னு அவன் திரும்பும்போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து சலசலன்னு தண்ணி ஆடுற சத்தம் கேக்குது. எவன்டா அது கல்லு போட்டது நீ நினைச்சு விஸ்வா டார்ச் லைட் அடிச்சு உள்ள பாக்குறான். அப்போ அவனுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. அந்த ஆழமான கிணத்துக்குள்ள தண்ணிக்கு மேல ஒரு பொண்ணு தலைகீழா மிதந்துகிட்டு இருக்கா. அவளோட நீண்ட தலைமுடி தண்ணியில விரிஞ்சு கிடக்கு. விஸ்வாவுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இது பிரமையா இருக்குமோன்னு நினைச்சு கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பாக்குறான். இப்போ அந்த பொண்ணு தலை நிமிர்ந்து நேரா விஸ்வாவையே பாக்குறா. அவ கண்ணு ரெண்டும் ரத்தம் மாதிரி செவப்பா இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு தண்ணியில இருந்து அப்படியே செவத்துல பல்லி மாதிரி ஊர்ந்து வேகமா மேல ஏறி வரா. விஸ்வா அலறி அடிச்சுக்கிட்டு டே மச்சான் காப்பாத்துங்கடான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறான். உள்ள இருந்த மத்த 3 பேரும் பதறி போய் என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. விஸ்வா மூச்சு வாங்கிக்கிட்டே அந்த கிணத்துல ஒரு பேய் மேல ஏறி வருதுடா, கதவை சாத்துங்கடான்னு கத்துறான். இவங்க அவனை சமாதானப்படுத்தி எதையாச்சும் பார்த்து பயந்திருப்ப, வா போய் பாக்கலாம்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. 4 பேரும் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா விஸ்வா சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. தண்ணி அமைதியா இருக்கு. அருண் சிரிச்சுக்கிட்டே மச்சான் சரக்கு அதிகமானா இப்படிதாண்டா தோணும் நீ கிண்டல் பண்றான். சரி வா உள்ள போலான்னு திரும்பும்போது பாலா மட்டும் கவனிக்கிறான். அந்த கிணத்தோட கிரில் கேட் இப்போ திறந்திருக்கு. டேய், இப்ப வரும்போது இது மூடிதானடா இருந்துச்சுன்னு பாலா கேக்குறான். அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து கரண்ட் கட் ஆகுது. மொத்த இடமும் இருட்டாகுது. அந்த இருட்டுல வீட்டுக்கு மொட்டை மாடியில இருந்து கலகலன்னு ஒரு கொலுசு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் மெதுவா படியிறங்கி இவங்கள நோக்கி வருது. இப்போ 4 பேருக்குமே பயம் வந்துருச்சு. வேண்டாண்டா, வண்டி எடுத்துட்டு கிளம்பிரலாம்னு அருண் சொல்றான். எல்லாரும் வேகமா காருக்கு ஓடுறாங்க. கார்கிட்ட போய் பார்த்தா 4 டயரும் பஞ்சர் பண்ணிருக்கு. இத பார்த்து இவங்க உறைஞ்சு போய் நிக்கறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் ரூம்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வாட்ச்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் வாடான்னு ஓடுறாங்க. வாட்ச்மேன் ரூம் கதவை தட்டும்போது கதவு தானா திறக்குது. உள்ள போய் பார்த்தா அந்த ரூமே பல வருஷமா யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி ஒட்டடை அடிச்சு கிடக்கு. அங்க செவத்துல ஒரு பழைய போட்டோ மாட்டியிருக்கு. அந்த போட்டோல அந்த வாட்ச்மேன் அந்த கிணத்துல விஸ்வா பார்த்த அதே பொண்ணு கூட நிக்கறாரு. அந்த போட்டோக்கு கீழே நினைவு அஞ்சலி 1990ன்னு போட்டிருக்கு. இப்பதான் இவங்களுக்கு புரியுது, சாயங்காலம் சாவிய கொடுத்தது மனுஷனே இல்லன்னு. பயத்துல இவங்க வெளியே வரும்போது அந்த ஃபார்ம் ஹவுஸோட மெயின் கேட்ல அந்த வாட்ச்மேன் நின்னுகிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை அவரு சாதாரணமா இல்ல. அவர் உடம்பெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி கருகி போய் கண்ல ஒரு வெறியோட 10 மணிக்கு மேல அங்க போகாதீங்கன்னு சொன்னேன்ல, ஏன் போனீங்கன்னு ஒரு பயங்கரமான குரல்ல கத்துறாரு. அவரு பக்கத்துல அந்த கிணத்துல இருந்த பொண்ணும் வந்து நிக்கிறா. இவங்க 4 பேரும் வேற வழி இல்லாம தோப்பு வேலிய உடைச்சுக்கிட்டு முள்ளு காட்டுக்குள்ள விழுந்து எழுந்து ஓடுறாங்க. செருப்பு கூட இல்லாம கை கால்ல ரத்தம் வர வர மெயின் ரோடு வர்ற வரைக்கும் நிக்காம ஓடுறாங்க. விடியற் காலையில ஒரு லாரி டிரைவர் இவங்கள பார்த்து காப்பாட்டி டவுன்ல விடுறாரு.
விடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சப்பதான் தெரியுது, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாட்ச்மேனும் அவரோட பொண்ணும் இருந்தாங்களாம். ஏதோ சொத்து தகராறுல அந்த பொண்ண கொன்னு கிணத்துல போட்டுட்டு அந்த வாட்ச்மேனையும் வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போன யாருமே உயிரோட திரும்பினதில்லையாம். இவங்க 4 பேரும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கறதில்ல.